VTN அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க இயலாத காரணங்களால் பதிவுகள் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. இனி பதிவுகள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். இனி பதிவுக்குள் செல்லலாம். ஜெய் ஸ்ரீராம். இந்த பதிவில் அயோத்தியில் உள்ள பிற கோவில்களை பற்றி பார்க்கலாம். நாம் அயோத்தி நகருக்கு ராமர் கோவிலை வழிபட செல்வதற்கு முன்னால் ஹனுமன் கோவிலை வழிபட வேண்டும் என்பது அங்குள்ள மக்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. மக்கள் அனைவரும் அதை கடைபிடிக்கிறார்கள். ஏனென்றால் ஹனுமன் கோவிலில் ஹனுமன் அங்கே இருக்கிறார் என்றும் அந்த ஊரை அவர் காக்கிறார் என்றும் அவர்களது நம்பிக்கையாக இருக்கிறது. ஹனுமன் கோவிலில் உள்ள முன்னால் அமைந்திருக்கும் அந்த சிறிய கோபுரமானது, அதை பார்த்தால் நிறைய வடநாடுகளில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி அமைப்புள்ள கோபுரங்களே பெரும்பாலும் காணப்படுகிறது. கேதார்நாத் பத்ரிநாத் கோவில் கோபுரம் மற்றும் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரத்தில் அமைந்துள்ள காளி கோவில் கோபுரம் இதே போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் சற்று உயரமான இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு செல்ல 76 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் என்று கருதப்படுகிறது. ராவணனை வென்று ராமர் சீதையோட திரும்பிய பின்னால அனுமன் அயோத்தியிலேயே வாழ்ந்து வந்ததாகவும், அனுமர் வாழ்ந்த இந்த இடத்துல அந்த கோயிலுக்கு அனுமர் இல்லம் அப்படிங்கிற பொருள் படும்படியா இந்தியில அனுமன் கர்கி என்று அழைக்கப்படுவதா வரலாறு சொல்லுது. இந்த கோவிலில் அனுமன் ஜெயந்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அங்கே அப்போது பலாயிரக்கான பக்தர்கள் கூட்டம் அங்கே அலைமோதும். இக்கோவிலில் அனுமன் குழந்தை வடிவாக காட்சியளிக்கிறார். ஓம் ஹனுமந்தாய நமக. ராம ஜென்ம பூமி அடிக்கல் நாட்டு விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமர் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னர் இங்கே சென்று ஹனுமனை வழிபட்ட பிறகே ராமர் கோவிலுக்கு சென்றார். அடுத்து நாம் பார்க்க போகும் கோவில் நாகேஸ்வரநாதர் கோவில். இந்த கோவிலானது ராமருடைய மைந்தர்கள் இருவர் இருக்கிறார்கள் அல்லவா, லவன் குஷா. அதில் குஷன் இந்த கோவிலை கட்டியதாக கருதப்படுகிறது. அயோத்தியில் உள்ள பல கோவில்களில் வண்ணமயமான சுவராக சித்திரங்கள் வரையப்பட்டு காட்சியளிக்கிறது. இப்போது காணப்படும் கோயில் 1750ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள கட்டமைப்பு. இது கோவிலின் மூல விக்கிரகம். இந்த கோவில் நாக தேவர்கள் சிவபெருமானை வழிபடுவதாக கருதப்படுகிறது. விழா காலங்களில் பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க போவது அயோத்தியில் உள்ள கானக் பவன். கானக் பவன் என்று அழைக்கப்படும் இந்த பவனம் ராமருக்காகவும் சீதைக்காகவும் கட்டப்பட்டதாகும். இந்த பவனம் துளசி நகர் என்னும் பகுதியில் 1891ஆவது வருடம் கட்டப்பட்டது. இந்த பவனமானது ராம ஜென்ம பூமிக்கு வடகிழக்கில் துளசி நகர் பகுதியில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் இடம் சீதா கி ரசோயி என்று அழைக்கப்படும் இடம். இந்த பகுதியானது ராம ஜென்ம பூமியின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் மாதா சீதா சமையல் செய்ததாக கருதப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகும் கோவில் அயோத்தியின் நயா காட் என்ற பகுதியில் அமைந்துள்ள கோவில். இந்த கோவில் ஆற்றங்கரையோரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் ஒரே கல்லில்
ராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஹனுமன், பரதன் மற்றும் சுக்ரீவன் இவர்களுடைய சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம். அடுத்து நாம் பார்க்க போகும் கோவில் சோட்டி தேவகாளி மந்திர் என்று அழைக்கப்படும் கோவில். இது தசரத மன்னன் சீதா தேவி, காளி தேவியை கும்பிடுவதற்காக கட்டப்பட்ட கோவிலாக கருதப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகும் கோவில் அயோத்தியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ காளிராம் கோவில். இது தேரி பசார் அப்படிங்கிற இடத்துல கோராராம் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க. இந்த கோவில்ல ராமர் தனது சகோதரர்கள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் உடன் காட்சி தராருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கோவில் அயோத்தியால அமைஞ்சிருக்கிற சுவாமி நாராயண் கோயிலுங்க. இந்த கோவில் ராம ஜென்ம பூமியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஹனுமன் கர்கி கோவிலும் கானக் பவனும் அமைஞ்சிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கோவில் அம்மாஜி மந்திர் என்று அழைக்கப்படுற அம்மாஜி கோவில். இது 108 திவ்ய தலங்கள்ல ஒன்னா விளங்குது. இந்த கோவில் 100 வருடங்களுக்கு முன்னால யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் என்பவரால் கட்டப்பட்டது. அயோத்தியில் உள்ள இந்த கோவில்களின் நினைவுகளோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். பதிவுகள் உங்களிடம் உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் தரும் ஆதரவே எங்களுக்கு மேலும் பதிவுகளை பதிவிட ஊக்கத்தை வழங்கும். மறவாமல் லைக் செய்யுங்கள். நீங்கள் அறிந்த விஷயத்தை பிறரும் அறிந்து கொள்ள மறவாமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.